ஹாய் காய்ஸ், வணக்கம். இது இன்னைக்கு பிகஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன சார், நீங்க ட்ரேடிங்கை பத்தி பேசுறீங்க, நீங்க நியூஸஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்க. இது ட்ரேடிங் ரிலேட்டட் பட்ட நியூஸஸ். அவேர்னஸ் நெருப்பா பறந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாசம், இந்த மாசம் 20ஆம் தேதி காலையில 6:30 செபினுடைய ரைடு நடந்திருக்கு. மிகப்பெரிய ரைட்ஸ். இது நிறைய ஸ்கேமருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த விஷயம் உங்களுக்கு உங்க பக்கம் வரையே சேரணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அவருடைய பேரு பொறுத்தவரையும் அப்துல் ஷாட்டே. அவர் என்ன ட்ரேடிங் அகாடமின்னு வச்சிருக்காரு. அப்துல் ஷாட்டே ட்ரேடிங் அகாடமி. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்கேமிங், வெபினார்ஸ், அது இல்லாம ஸ்மால் ஸ்டாக்ஸ், மிட் கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மால் கேப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிக் கேப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸை அவங்களுடைய கம்யூனிட்டியோட வச்சு அந்த அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வச்சு, மிகப்பெரிய கம்பெனிஸ்னுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வச்சு அந்த ஸ்டாக்ஸை பம்ப் அண்ட் டம்ப் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் பிக்கஸ்ட் ஸ்கேமிங் நடந்திருக்கு. 1600 CR ஸ்கேமிங் நடந்திருக்கு. இப்போ வரையும் தெரிஞ்சது. இதுக்கு மேலே அதிகமாக கூட இருக்கலாம், கன்ஃபார்மா எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்ச நியூஸஸ், லேட்டஸ்ட் நியூஸஸ், 1600 crores வரையும் ஷாக்கிங் நியூஸ். பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. என்ன செபின்னு ரூல் கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல செபி ரெஜிஸ்டரா இருக்காங்க இல்லையா, முதல்ல அவங்க மேல போக்கஸ் பண்றாங்க. செபி ரெஜிஸ்டரா இருக்கிறவங்க தான் நிறைய விஷயங்கள் செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரு செபி ரெஜிஸ்டர், அவருடைய விஷயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இப்ப வார்னிங் கொடுத்திருக்காங்க. எல்லா விஷயங்களும் எப்ப வேணாலும் யாரோட கதவை தட்டும். சார், காலையில வாக்கிங் போற டைம் டப்புன்னு அடிச்சு தப்புன்னு தூக்கி போயிருக்கான். புரியுதுங்களா? எதிர்பார்த்திருக்க முடியாது. காலையில காஃபி குடிச்சிட்டு இருப்பான், டீ குடிச்சிட்டு இருப்பான். டப்புன்னு அவருடைய ஹார்ட் டிஸ்கு, சிஸ்டம், சர்வர் டிஸ்கு, சர்வர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கு எல்லாருமே ஹேக்கிங் பண்ணி அதை மொத்தமே தூக்கி எல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் காமிச்சிருக்காங்க. அதுல எத்தனை ப்ரூஃப்ஸ் மாட்ட போது, எத்தனை கம்பெனிஸ்னுடைய ஓனர்ஸ் மாட்ட போறாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய விஷயங்கள் மாட்ட போது, பயங்கரமான நியூஸஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி பழைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க யாருன்றது. ஓகேங்களா? ஒரு படம் கூட வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சாதாரண ஒரு பீப்புள், அவர் சின்ன ஒரு விஷயத்துக்காக ஆரம்பிச்சார். அது பண்ற மாதிரி, இது பண்ற மாதிரி, இது செய்யற மாதிரி, அது செய்யற மாதிரி. சார், முதல்ல ட்ரேடிங் பண்றாங்களா இல்லையான்றது செபிக்கு தெரியாதா? உங்க PNL தெரியாதா? இப்போ நான் இவ்வளவு ட்ரேடர், பெரிய இன்வெஸ்டர், பெரிய இதுவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள ட்ரேடிங் அக்சஸ் பண்றதுக்கு செபிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரியுதுங்களா? அக்சஸ் பண்ணி அவங்களோட PNL ரிப்போர்ட் பார்த்திருக்காங்க. எல்லாமே ஃப்ராட். உஷாரா இருக்க உங்க PNL ரிப்போர்ட் காட்டுறதுக்கு. எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்களோ, எத்தனை பேர் நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எத்தனை பேர் அகாடமி வச்சிருக்கேன், எத்தனை பேர் நான் அல்கோ ட்ரேட் கொடுத்துட்டு இருக்கேன், எத்தனை பேர் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய PNL ரிப்போர்ட் செக் பண்ணப்படும். உங்களுக்கே தெரியாம, அவங்களுக்கே தெரியாது. செக் பண்ணுவாங்க. செக் பண்ணாங்கன்னா அவுட்டு, மாற்றுறது கன்ஃபார்ம். மாற்றுறது மட்டும் இல்ல, காலையில தூக்கிட்டு போயிடுவான் கூண்டோட. 6 மணி இல்ல, 12 மணி கூட வந்துருவா. ஷாக்கிங் நியூஸ். எல்லாம் மிரண்டு போயிருக்கா. மடியில் கனம் இல்லை என்றால் போகும் இடம் பயம் இல்லை. திருடன் தானாகவே போலீஸை பார்த்து மாட்டிக்குவான். அவன் போலீஸ்காரன் அவர் பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. தொலைவாந்தே பார்த்துட்டு இருப்பான். எந்த கன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா போலீஸ் இருக்கானா அங்கேயே யூ டர்ன் போடுவான். ஏன்னா அவனுக்குள்ள பயம் இருக்கு, நான் திருடன்றது. புரியுதுங்களா? அந்த பயம் அவங்களுடைய வேட்டை. நீங்க பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் டேட்டாஸ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் ஸ்டிக் ஆன் ஆர்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறது க்ளோஸ் பண்ண போறாங்க. கன்ஃபார்மா தெரியல. இன்னொரு 2 days 3 days நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். வீக்லி எக்ஸ்பைரிய கண்ட்ரோல் பண்ண போறாங்க. மந்த்லி எக்ஸ்பைரியா மாத்த போறாங்க. கான்ட்ராக்ட் பேஸ் அதிகப்படுத்த போறாங்க. மார்ஜின் ரேட் அதிகப்படுத்த போறாங்க. இதெல்லாம் நியூஸஸ், லேட்டஸ்ட் நியூஸஸ். எவ்வளவு ஸ்டிக் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்டிக் பண்றாங்க. எத்தனை பேர் கேம்லிங் பண்றேன்னு நினைக்கிறாங்களோ, எத்தனை பேர் கேம்லிங் பண்ணிட்டு இருக்காங்களோ எக்ஸ்பைரியில, அவங்களை எல்லாரையும் கட்டுப்படுத்த மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ். இது குட் நியூஸ் தான். ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்டிங் கத்துக்கணும்.
நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றதோட பேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நல்ல ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது. யாருனாலும் வந்து ட்ரேடிங் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அடி வாங்குறது நிச்சயம் தானே சார். ஒரு காலேஜ் முடிஞ்சு ஒரு 2 டிகிரி வாங்குறதுக்கு நம்மளுக்கு 25 இயர்ஸ் ஆயிடுது. வயசுல நம்ம பார்த்தோம் நம்ம ஏஜ் இன்னைக்கு பொறுத்த ஒரு 60 வயசு வரையும் நம்ம வாழுவோமா? 25 வயசு வரையும் நம்ம படிக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கோமா? இருக்கக்கூடிய பாதி வாழ்க்கையில வேலைக்காக போவோமா? அதுல கல்யாணம் பண்ணுவோமா? அதுல பசங்களும் இருக்குமா? இன்னும் பாதி நாள் தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஃபேமிலி செட் பண்றதுக்காக ஓடுறோம். பாதி நாள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம என்ன செய்ய போறோம் 25 வருஷத்துக்கு அப்புறம்ன்றத பிளான் பண்ணிருக்கோம். அப்ப ட்ரேடிங் என்பது என்ன? உங்களோட விளையாட்டு சாமானமா? இல்ல பொம்மை விளையாடுறதா? சார் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப மாட்டிருக்கானா நிறைய பேர் இனிமேல் மாட்ட போறாங்கன்னு அர்த்தம். ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இருக்கு. எல்லாரும் மாட்ட போறாங்க. மடியில் கனம் இல்லை என்றால் போகும் விதம் பயம் இல்லை. எல்லாருமே எத்தனை பேர் நான் அகாடமி, நான் சிஏ, நான் பெரிய இது அது வெட்ட வெளிச்சம் ஒரு ஸ்டேட்டை விட மாட்டேன்றாங்க. எல்லா ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. கூண்டோட பிடிச்சி தூக்க போறாங்க. எல்லாருமே உஷார். மக்களே உஷார். அவங்க இல்ல, அவங்க உஷாரா தப்பிக்க முடியாது. அது வேற விஷயம். மக்களே உஷாரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் நான் சொல்லிட்டேன். ஹாப்பியா இருங்க. பாபாய். அவேர்னஸோட இருங்க. தேங்க்யூ. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்.